Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்பவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா? ஒரு முறை இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாங்க, நம்ம தக்காளி கூட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா சேர்த்து அரைச்சு ஒரு சூப்பரான தக்காளி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி அரைச்சிடலாம். நான் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் நம்ம. இது கூட நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது சின்ன பிள்ளைங்கனால 10 எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா நீங்க ஒரு 5 எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா காரமா சுருன்னு இருந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தோசை மாவுல உப்பு சேர்த்திருப்போம். அதனால அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருங்க. ரொம்ப நல்லா நைஸா இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்ப நம்ம தோசை மாவு ஊத்திடலாம். நான் இப்ப ஒரு 8ல இருந்து 9 தோசை ஊத்துற அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி கலக்காத மாவா எடுத்துக்கோங்க. அப்பதான் ஏன்னா நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். நல்லா தண்ணி கலக்காத மாவா எடுத்து வச்சுக்கோங்க, எட்டியான மாவா. இப்ப தக்காளி பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்க தக்காளி தோசைங்கனால நிறைய தக்காளி சேர்த்து அரைச்சிடக்கூடாது. அப்புறம் நம்ம தோசை ஊத்தும் போது அது பிஞ்சு போற மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு தோசை ஒழுங்கா வார்க்க வராது. அதனால இப்ப ஒரு 7-8 தோசை ஊத்துறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3 தக்காளி சரியா இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசமா இருக்கும் இந்த தோசைக்கு. சேர்த்துட்டு இதையும் நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்ப நம்ம தோசை மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம தோசை ஊத்திடலாம். தோசைக்கல் காஞ்சிட்டு இருக்கு. இப்ப தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு ஆனியனை கட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஆனியன் தேய்ச்சிட்டு ஊத்தணும்னா தோசை நம்மளுக்கு ஒட்டாம நல்லா சூப்பரா வரும். இப்ப தோசை ஊத்திக்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு விருப்பம் போல ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் எது வேணுமாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இந்த தோசை சுடும் போதே நல்லா அப்படியே பிளேவர் அவ்வளவு நல்லா வாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்படியே சட்னி இல்லாதே பிச்சு திங்கலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் வெந்தோடனே எடுத்துடலாம் நம்ம. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான தக்காளி தோசை ரொம்ப குயிக்கா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.